ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கேட்டியா வைஃபைல போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து மொத்தம் 5 டயா இருக்குது. 62, 40, 34, 26, 20. தென் ஒரு இடத்துல ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. தென் இந்த எட்ஜஸ்லலாம் சேம்பர் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 32. இந்த சர்க்கிளுக்கு 24 வரும் கரெக்டாக. ஐ மீன் இந்த ஹைட்டு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனுக்கு கரெக்டாக 120 கொடுத்துருக்காங்க. 120 எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஆஃப்செட் 5, இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஆஃப்செட் ஒரு 10 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நான் டயக்ராமில் 3D மாடலில் கரெக்டாக போட்டிருப்பேன். தென் இதோட பெரிய டயா 9.5, சின்ன டயா 5.5 இங்கே கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும். தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். அவங்க கேட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. பார்ட் நேம் எது வேணாலும் கொடுத்துங்க. நான் ஜஸ்ட்டு பார்ட் 1 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போது ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். தென் இப்போது லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். எகைன் லைன் எடுத்துக்கிட்டு வெர்டிக்கலாக ஒரு லைன். தென் சேம் லைன் எடுத்துக்கிட்டு வெர்டிக்கலாக ஒரு லைன். ஐ மீன் ரெவால்வ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப் சைட் மட்டும் போட்டுக்கிட்டு சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணி ரெவால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எகைன் ஒரு லைன். தென் எகைன் லைன் எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். இப்போ ஜஸ்ட் அந்த எண்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு ஓகே. இப்போ இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு ஓகே கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு இதுக்கு வெர்டிக்கல் கொடுத்தா கரெக்டாகிடும். இப்போது ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக போயிட்டு ஸோ அதை ட்ரிம் பண்ணுறேன் நான். ஓகே இப்போது ஜஸ்ட்டு ஜூம் அவுட் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்கெட்சுக்கு டைமென்ஷன் தரணும். டைமென்ஷன் கொடுத்து டிஃபைன் பண்ணணும் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17. தென் இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 20. இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வரும்? ஓகே 31 நினைக்கிறேன். 31. தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2. தென் ஜூம் பண்ணிக்கிட்டு கீழே இருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அங்கே 3 கொடுத்தாலும் ஓகே, நான் டோட்டலாக கொடுத்துட்டேன் 5ன்னு. இப்போ டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13. ஓகே இப்போது எக்ஸிட் பெஞ்ச் கொடுத்துக்கிட்டு ரெவால்வ் எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஷாஃப்ட்டு. இங்கே ஷாஃப்ட்டு நம்ம வந்து ஓகே. இப்போ வந்து ஆக்சிஸ் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிட்டு ஆக்சிஸ் பிக் ஆகலை. ஓகே இப்போ பிக் ஆகிட்டு ஜஸ்ட் ஓகே. நான் கரெக்டாக செலக்ட் பண்ணல, அதனால் செலக்ட் ஆகலை. நான் இப்போ வந்து ஓகே ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு நம்ம டாப்பில் தான் வரையணும். ஸோ டாப்லேயும் தான் சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டு இப்போ டாப் ஸ்கெட்ச் அப்பர் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ஸ். ஐ மீன் இது வந்து 3D எலமெண்ட்டை ஸ்கெட்சாக மாற்றுறது. ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆங்கிள்டு லைன். தென் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 120 டிகிரி. இப்போது ஆஃப் செட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 10. ஓகே அது எடுத்துக்கிச்சா நமக்கு வந்து இப்போ இந்த கீழே ஆங்கிள்டு லைன் தான் ஆஃப் செட் எடுக்கணும். ஸோ இது ஒரு 10. ஓகே ஜஸ்ட் ஜூம் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் தெரியும். இது ஒரு 10 கொடுங்க. இந்த ஆங்கிள் கரெக்டாக ஒரு 10. தென் இப்போ எக்ஸஸாக இன்சைடில் போகிறத ட்ரிம் பண்ணணும். எகைன் ட்ரிம் எடுத்துகிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜூம் அவுட் கொடுத்துட்டு
எகைன் ட்ரிம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆஃப்செட் கொடுத்து 5 கொடுத்துக்கலாம். அப்புறமேல் ட்ரிம் பண்ணிக்கலாம். தென் சேம் இதுவும் கரெக்டாக மெர்ஜ் ஆகும் ஒரு லைனில். ஓகே, தான் 5 கரெக்டாக. ஜஸ்ட்டு ஜூம் இன் கொடுத்துக்கோங்க. அது ஆல்ரெடி 5ல் தான் இருக்குது. ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க இன்னரை உள்ளே போகிறத. தென் இப்போ ஃபில்லட் எடுத்துக்கிட்டு இதுக்கும் 10, ஏன்னா கேப் வந்து 10, ஸோ நான் 10 கொடுத்துக்கிட்டேன். இது வந்து 5 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 15 கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து கட் ஆகிரும் சென்டரில் வரப்போ. நான் மீடியமாக 10ன்னு கொடுத்துக்கோங்க. இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. ஸ்கெட்சாக உள்ளது கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. அது வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான். அங்கே 10 தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் 10 கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து ட்ரிம் பண்ணணும். எகைன் இதையும் ட்ரிம் பண்ணணும், இதையும் ட்ரிம் பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸாக ட்ரிம் பண்ணணும்னா அதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ட்ரிம் பண்ணலாம். நான் வந்து ஒரு கமெண்ட்டுக்கும் போய் எடுக்கிறேன். ஜஸ்ட் ஓகே, சேம் ஓகே. அது ஃபுல்லாக டெலிட் ஆகிட்டு இது மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கா? ஓகே, ஸ்கெட்ச் அந்த நம்ம 3D மாடல் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதாவது நார்மல் டு நம்ம ஃபேஸுக்கு இல்லை, நம்மளோட வியூக்கும் கரெக்டாக இல்லை. ஸோ அதை வந்து அதான் மிஸ்டேக்கு. இப்போ நம்ம அதை கொடுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. தென் இப்போ ட்ரிம் எடுத்திங்கன்னா கரெக்டாக ட்ரிம் ஆயிரும். எகைன் ட்ரிம் எடுத்து இந்த பக்கமும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. சேம் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. எகைன் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இந்த லைனும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஃபேஸ் கிடச்சிருச்சு. எக்ஸிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் மீன்ஸ் பேட் கொடுங்க. பேட் கொடுத்து ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 13 போட்டாச்சு. டோட்டல் ஹைட் வந்து 32 நினைக்கிறேன். 32 - 13, பாக்கி வரது தான் அதோட ஹைட்டு. ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து இதை வந்து சர்க்குலர் பேட்டர்னில் 3 கொடுத்துடலாம். ஜஸ்ட் பேட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் போயிட்டு பூலியன் இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் போயிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் ஆங்கிள் வந்து 120 கொடுத்தோம். ஸோ இங்கே 120 கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து 3. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் எங்கே வேணுமோ அங்கே கொடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ கரெக்டாக 3 வந்துடும். தென் இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிளோட டயா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 வரும். சிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹைட்டு கொடுக்கணும். ஹைட்டு அப்புறம் அந்த அவுட்டர் எட்ஜில் இருந்து இன்னர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஹைட் கொடுக்கணும். தென் கீழே இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 வரும் கரெக்டாக. தென் சேம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் எட்ஜுக்கு ஓகே அவுட்டர் எட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 வரும். 32 - 24 8. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஹோல் கொடுத்துட்டு பாக்கெட் கொடுத்துட்டு அப் டு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இந்த பாக்கெட்டை சேம் சர்க்கிள் பட்டன் யூஸ் பண்ணி பாக்கி அந்த 2 பேடுக்கும் கொடுத்துடலாம். ஐ மீன் அந்த 2 அந்த பாட்டுக்கும் கொடுத்துடலாம், 2 ஃபேஸுக்கும் கொடுத்துடலாம். ஜஸ்ட் சர்க்குலர் பேட்டர்ன் சேம் எகைன் இந்த ரெஃபரன்ஸ் வந்து இதுதான் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. தென் ஓகே கொடுங்க. இப்போ வந்து சேம்பர் கொடுக்கணும். சேம்பர் எடுத்துக்கிட்டு சேம்பரோட லென்த் பார்த்தீங்கன்னா 3. தென் இந்த எட்ஜு எல்லா எட்ஜையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே தென் ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இல்லை டைரெக்டாக கூட ஓகே கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸஸாக உள்ளது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போடணும். ஓகே இப்போ ஓகே உள்ள ஒரு கட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த கட்டு முடிக்கணும். தென் ரைட் சைடு ஹரிசாண்டல் ஒரு லைன்.
then again just zoom பண்ணிட்டு down vertical line, then right side okay left side horizontal line, then மறுபடியும் கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா upper vertical line, then right side horizontal line. இதுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து 10 வரும், 20 வந்து டையா, ஸோ 10 கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 26 வந்து கட் ஆகும். இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வரும், நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டா கரெக்டாக டைமென்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இந்த லைன் வரைக்கும் கரெக்டாக டபுள் டேப் பண்ணிக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7. இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஓகே, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே அது லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த டைமென்ஷன் கொடுத்தாச்சா? ஓகே, கொடுத்தாச்சு. தென் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 வரும். ஜஸ்ட்டு எக்ஸிட் ஆகிட்டு இதில் வந்து க்ரூ எடுத்துக்கோங்க, அதான் ரெவால்வ் கட். இதில் ஜஸ்ட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே கட் ஆயிரும். உள்ளே கட் ஆனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் தெரியும். ஓகே, இந்த கட்டு போட்டுட்டு நான் காமிக்கிறேன், உள்ளே கரெக்டாக தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் பாக்கெட்டு அப் டு நெக்ஸ்ட் வரைக்கும் கொடுத்தாலும் ஓகே, ஜஸ்ட் 32 கொடுத்தாலும் ஓகே, எதுனாலும் கொடுக்கலாம் அப் டு லாஸ்ட் அல்லது நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டு உங்களுக்குள்ளே இருந்தது தெரியும். இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள் உள்ள கட்டு. தென் இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு ஹரிசாண்டல் லைன், தென் அப்பர் வெர்டிக்கல் ஓகே ஆங்கிள்டு லைன், ரைட் சைடு ஆங்கிள்டு லைன். தென் இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 டயா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50. தென் இப்போ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 டிகிரிக்கு ஆங்கிள் போடணும். 15 டிகிரிக்கு போட்டுக்கிட்டு தென் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 9.5 வரும். தென் எக்ஸிட் பெஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பாக்கெட் கொடுங்க, 5 தான். ஓகே, ஜஸ்ட் ஓகே ஃபுல்லாக கட் ஆகிட்டா. அது அப் டு லாஸ்ட் வரைக்கும் இருக்கா, அதை வந்து டைமென்ஷனில் மாற்றிக்கிட்டு தென் 5 கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கமாண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். நான் அப் டு லாஸ்ட் கொடுத்தும் ஆஃப்செட் கொடுத்துட்டேன். அது என்னன்னா ஆஃப்செட்லேருந்து கரெக்டாக எடுத்துக்கிச்சு. ஆஃப்செட் 5 mm பப்பாவும் எடுத்துக்கிச்சு கீழே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் 5. ஓகே, அந்த கட்டானது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தெரியுது. தென் இப்போ எகைன் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா சேம் சர்க்கிள் தான். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டுங்க. ஸ்மால் சர்க்கிள் போட்டுட்டு டைமென்ஷன் கொடுங்க. டைமென்ஷன் வந்து 5.5 வரும் கரெக்டாக. தென் இப்போ போட்ட இப்போ ஸ்கெட்ச் பண்ண சர்க்கிளையும் ஓகே தலைகளாக தெரியல, இப்படி வச்சு கன்ஸ்ட்ரைன் கொடுக்கலாம். இந்த 2 சர்க்கிளும் செலக்ட் பண்ணி கான்சன்ட்ரேசிட்டி கொடுக்கணும். ஓகே, சரியாக செலக்ட் ஆகலை. இந்த சர்க்கிளும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கான்சன்ட்ரேசிட்டி கொடுங்க. கரெக்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போது பாக்கெட் எடுத்துக்கோங்க. பாக்கெட் எடுத்துகிட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு அப் டு நெக்ஸ்ட். ஓகே, இப்போது கரெக்டாக வந்துடுச்சு. கொடுக்குறப்ப ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக வரும். இப்போ அந்த 2 பாக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் சர்க்குலர் பேட்டர்ன்
ஜஸ்ட் இப்போ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் 3 சர்க்கிளும். ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு, ஃபில்லட் கொடுத்தாச்சு, சாம்ஃபரும் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.